வீட்டுக்கு வந்த படிப்பை நான் கெடுத்துட்டேன்னு என் மேல கோவப்படுறியே, அவ வாழ்க்கையை கெடுத்துட்டா அந்த தீபா. என் மேல காட்டுற கோவம் அந்த தீபா மேல உங்களுக்கு ஏன் வரல? துளசி, நீ நம்புனாலும் சரி நம்பலனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன். இந்த அப்பா எப்பவுமே உனக்கு நியாயத்தை தான் செய்வான். அதை புரிஞ்சுக்க. செஞ்ச தப்ப மறைக்க உங்க அப்பன் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இல்லாத நியாயத்தெல்லாம் தேடி பிடிச்சு பேசிட்டு போறான் பாரு. நான் அவனை குழந்தையா பெத்தேன், அவன் என்னைய குழந்தையா நினைச்சு பேசிட்டு போறான். நீ வாம்மா வா. பத்மா, நான் உன்னை கை நீட்டி அடிச்சதுல உனக்கு வருத்தம் இருக்கும். வீடு தேடி வந்த படிப்பை நாம தான் கெடுத்துட்டோம்னு துளசிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில நீ வேற அவளை அடிச்சிட்ட. அவன் முன்னாடி நான் உன்னை சப்போர்ட் பண்ணி பேசினா நீ எப்பவும் சொல்லுவே இல்ல, அவ எப்படி வேணாலும் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி வெடிச்சு அவ வெளியில கிளம்பியிருந்தா அதுக்குதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினேன். சீக்கிரமா துளசிய வேலாயுதத்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இல்லையா பத்மா? மத்தியானத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க, இந்த இதையாவது குடிமா. எனக்கு ஒண்ணும் வேணாம். பட்டினியா இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இந்த இதை சாப்பிடுமா. வேணாம். உன் பள்ளிக்கூடத்திலேயே நீதான் அதிகமா மார்க் வாங்கியிருக்க. ஒரு நல்ல அப்பனா இருந்திருந்தா அத கொண்டாடி யாரு கையில காலில விழுந்தாவது உன்னை மேற்கொண்டு படிக்க வச்சிருப்பான். தானா வீடு தேடி வந்த வாய்ப்பையும் கெடுத்துட்டாங்க. என்ன நெஞ்செழுத்த இருந்திருந்தா அந்த லெட்டரை கிழிச்சு போட்டிருப்பாங்க. உன் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டாங்களே, இது தெய்வத்துக்கே அடுக்காது. உங்க அப்பனும் சித்தியும் இன்னைக்கு வரைக்கும் சுயநலத்தோட தான் இருக்கிறாங்க. நீ இவங்களை நம்பி உன்னை தேடி வந்த நல்ல வாய்ப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்கிற. இதுக்கு மேலே நீ அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. பொறுமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீ இத்தனை நாள் ஏமாளியா வாழ்ந்திருக்கிற. உனக்கு ஒரு நல்ல வரன் வீடு தேடி வந்துச்சு. உங்க அப்பனை கேட்காம எதையும் செய்ய மாட்டேன்னு அதையும் வேண்டான்ட்ட. இப்ப கூட ஒன்னும் காலம் கடந்துடல. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் போய் அந்த பையனை பார்த்து பேசிட்டு வர்றேன். உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க இதை விட்டா வேற சந்தர்ப்பம் அமையாதுமா. பாட்டி, நாளைக்கு தானே சஷ்டி? ஆமா. தீபாவை பார்க்க நானும் கூட கோயிலுக்கு வரேன் பாட்டி. என்ன மாதிரி பசங்க எல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி
முருகா, துளசி வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அவளுக்கு தானா தேடி வந்த வாய்ப்பெல்லாம் அவன் அப்பனே கெடுத்துட்டான். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்ப நீதானே. துளசி அப்பனுக்கும் அவன் செய்யறது தப்புன்னு நீதான் புரிய வைக்கணும். துளசியே இப்பதான் மனசு மாறி அவ வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துலதான் நீ அவளை தாங்கி காக்கணும். மனுஷங்க செய்யற உதவியை விட தெய்வம் செய்யற உதவிதான் நிலைச்சு நிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவ வாழ்க்கையில நீதான் விளக்கேத்தி வைக்கணும் முருகா. துளசி, போலாமா? இது எதுக்கு? பாட்டி, இதுல என்னோட +2 மார்க் ஷீட் இருக்கு. இத தீபா வரும்போது கண்டிப்பா எடுத்துட்டு வர சொன்னா. பத்திரமா வச்சுக்கோ. இத சாமி கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கோ. முருகா, என் பேத்தி இன்னைக்கு தான் தைரியமா வெளியில கிளம்பி இருக்கிறா. அவளுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் அழிச்சு ஒரு நல்ல பாதையை காட்டுப்பா. அப்பா முருகா, சஷ்டி கவசத்தை நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. வா. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சஷ்டி, அதான் துளசிய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறேன். சரி, போயிட்டு வாங்க. துளசி நில்லு. கையில என்ன நோட்டு? கோயிலுக்கு எதுக்கு அது? அவ கோயில்ல உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுவா, அதுக்குத்தான். ஸ்ரீராம ஜெயம் எழுத போறாளா? கொடு. பார்த்ததே இல்லையா? அதுலதான் எழுதி இருக்குல்ல. நோட்டு ஃபுல்லா படிக்கணுமா? குர்ரா. உங்கள் சன் டிவியில் மெகா ஹிட்